குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. அடுத்த சண்டே இதே டைம்ல நம்ம சேனல்ல லைவ் இருக்கு. லைவ் வந்து வச்சுக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பேப்பர் வேல்யூவேஷன் சம்பந்தமா டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ 1 hour ஸ்பெஷல் லைவ் வந்து போடலாமா அப்படின்றத வந்து சொல்லுங்க. அடுத்த சண்டே ஓகேங்களா? அடுத்த சண்டே தான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்கலாம், வெப் சீரிஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ ஏன் ப்ரோ பேப்பர் வேல்யூவேஷன் தம்ப்ளைன்ல பேட் நியூஸ்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டுகளிலும் கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஏழ்ரை பிடிச்ச ஆண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ண மெத்தட் கரெக்டாக பண்ணாலும் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து பேர் வந்து கெட்ட பெயராச்சு. நிறைய பேர் இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யோசிங்க. அப்படியே 1 year பேக்குக்கு போங்க. நீங்களே என்ன சொன்னீங்க, ப்ரோ நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ மார்க் வரும்ட்டு, ஆனால் ஒரு சில சப்ஜெக்ட்ல எனக்கு 30 மார்க் 20 மார்க் வந்து அடி வாங்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த முறை அந்த மாதிரிலாம் இல்லாம நான் ரிப்பீட்டடா ஒரே கண்டென்ட்டை போடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா மேட்டர் அப்படின்றது வேற மாறுது ஒரு கண்டென்ட்டுக்கும். ஓகேங்களா? ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட்டை புதுசா தினுசான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த அடிப்படையில் ஏ டைப்புக்கு ஒரு ஆன்சர் கீ புக்லெட்டு, பி டைப்புக்கு ஒரு ஆன்சர் கீ புக்லெட்டு. நான் ஏ டைப் பி டைப்பே போடலை ப்ரோ, ஆனால் ஆன்சர் வந்து ஏ டைப்புக்கான ஆன்சர் ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன், எனக்கு மார்க் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட்டை கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புக்லெட்டை டிக் பண்ணும்போது ஏ டைப் பி டைப் போட்டிருக்கிறோம். அப்போ தான் அவங்க வந்து ஆன்சர் கொடுக்கும்போது ஏ டைப்புக்கு தனியாகவும் பி டைப் தனியாகவும் ஆன்சர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேள்விக்கு பள்ளிக்கல்வித்துறை ஒரே கோடு போட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய முதன்மை கல்வி அலுவலகரிடம் அதை பற்றி கூறுவதற்கும் வாய்ப்புகள் வந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் டீட்டெயில் இருக்கு ப்ரோ. 41 டீட்டெயில் ஏ பின்னு 2 இருக்கு. நான் ஏ அட்டன் பண்ணேன், ஆனால் 41 பி நான் போட்டேன், எனக்கு மார்க் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரே கோடு மார்க் வராது. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. கடந்த சில முறை கேள்விப்பட்டதில் ஒரு 2 மதிப்பெண்கள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் எல்லாமே சேர்ந்து ஒரு குட் நியூஸ் என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டலாக இருக்கக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுகிறது. பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். 10 விட்டுருங்க, 11 12 10ஆம் வகுப்புக்கு நான் ஏன் பெருசாக வந்து கேர் பண்ணேன்னா அவங்களுக்கு நான் ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கி மோட்டிவேட் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமை பார்க்க போகிறீங்க. 30 பேஜ் இத்தனை நாள் வந்து ஒரு ரெட்டை பேப்பர், ஒரு சிங்கிள் ஷீட்டை எழுதுன நீங்கள் இப்போ 13 பேஜஸ் எழுத போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு நான் இப்பயே சொல்லி A to Z பொறுமையாக போகலாம். ஓகேங்களா? லோக்கல் ட்ரெயினில் போயிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸில் போகலாம், சூப்பர் ஃபாஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12th ஸ்டூடெண்ட்ஸ் டேட் இன்னைக்குனாப்பா 17 ஆயிருச்சா? 17 ஆயிருச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு. 18 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 18th 19th 20 21 22 ஃப்ரைடேவோட உங்களுக்கு எக்ஸாம் ஃபினிஷ்ட் ஆகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமௌண்ட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வெளியே மூவிஸ்க்கு போவீங்க, ஹோட்டல்ஸ்க்கு போவீங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றி மண்டைக்குள்ள ஏற்றிக்காதீங்க. அன்றைக்கான அப்டேட்டு ஏப்ரல்லாம் நமக்கு டெய்லியுமே நான் என்ன பண்ண போகிறேன், பேப்பர் வேல்யூவேஷன் அப்டேட் தான். ஓகேங்களா? எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கிரேஸ் மார்க் இருக்குது, என்ன மாதிரியான மெத்தடை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க, பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் ஒரு சில நாள் வந்து சொல்லுவாங்க, பசங்களாம் சும்மா அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்கப்பா, அப்படியே ஆன்சர் பார்க்கும்போது டிக் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் இயர் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் டேட்டு எலெக்ஷன் டேட்டுக்குள்ளே இடையில இருக்கிறதுனால மேபி அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 12க்கு மட்டும் சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டமாக காலேஜ் போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன 10க்கும் சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா எப்போவுமே வந்து பாருங்கள் 12க்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 10க்கும் அடுத்த கட்டமாக சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து